ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ சில குறிப்புகள். 1. எப்போதும் உன் பலவீனத்தை உணர்ந்திரு, அப்போது தேவன் உன் பலவீனத்தை பலப்படுத்துவார். எப்போதும் ஒன்றும் தெரியாத குழந்தையாக இரு, அப்போது தேவனே உனக்கு போதிப்பார். 2. வலி இருந்தால்தான் நாம் தேவனை தேடுவோம். வலி இருந்தால்தான் நாம் தேவனை தேடுவோம். ஆகையால் வாழ்க்கைக்கு வலி தேவை. வலியில்தான் தேவனுடைய சத்தியம் என்னதென்று கவனமாக தேடி கண்டுபிடிக்க முடியும். அதுவரை பயன் தராத நம் மூலத்தனமான வேத அறிவில் திருப்தியாக இருப்போம். நடைமுறை உண்மை என்னவெனில், அதிக வலி அதிக பலத்தை தருகிறது. அதிக ஆவிக்குரிய முன்னேற்றத்தை அதனால் அடைகிறோம். ஏனெனில் அங்கு அதிக தேடுதல் இருக்கும், அதிக தெளிவும் அதனால் பிறக்கும். தன்னை நீசன் என காண நீதிமானாகிய யோபுவுக்கு அதிக வழிகள் தேவைப்பட்டது. இந்த வழிகள் மட்டும் இல்லாவிட்டால் தன் செல்லரித்து போன நீதிகளையே பேசிக் கொண்டிருப்பான் அவன். வழி இல்லாமல் வளர்ச்சி இல்லை. வழிகள் நம்மை கூர்மையான சிந்தை உள்ளவர்களாக மாற்றிவிடுகிறது. தீவிரமாக அப்போது ஆராய்ந்து தேட ஆரம்பிக்கிறோம். 3. சத்தியம் பாரம்பரியத்தை அழிக்கும், பாரம்பரியம் சத்தியத்தை அழிக்கும். இந்த இரண்டும் ஒன்றையொன்று அங்கீகரித்ததும் இல்லை, இணைந்து போவதும் இல்லை. யூத பாரம்பரியங்கள் அவர்கள் சிந்தனையை கொன்றுவிட்டன. இயேசுவை யூத பாரம்பரியங்கள் கொன்றுவிட்டன. இஸ்மவேல், ஈசாக்கு போன்றவை இவை. ஈசாக்கு இருந்தால் இஸ்மவேலின் முக்கியத்துவம் மறைந்தே விடும். ஆகையால் ஈசாக்கை அழிக்க இஸ்மவேல் நாடத்தான் செய்வான். தேவனும் ஈசாக்கை காப்பாற்ற இஸ்மவேலை துரத்திவிடச் சொன்னார். நம் மத பாரம்பரியங்களை துரத்தி விடாவிட்டால் சத்தியத்தை அது அழித்துவிடும். நாம் கண்டுபிடிக்கவே முடியாது. 4. தேவ வார்த்தையை புரிந்து கொள்ள அனுபவம் தேவை. அனுதின வாழ்க்கையில்தான் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை, போராட்டமான வாழ்க்கையின் மத்தியில்தான் வார்த்தையின் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். உலகத்தை வெறுப்பது எப்படி என்று அனுபவம் தான் சொல்லித்தரும். வார்த்தையை வெறுமனே தியானிப்பதால் அதன் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடித்து விட முடியாது. வாழ்க்கையின் அனுபவத்தில் தான் அதன் வித்தியாசமான அர்த்தங்கள், வினோதமான அர்த்தங்கள் விளங்கும். வலி நிறைந்த வார்த்தைகள் புறஜாதியான ஸ்திரீயினுடைய வார்த்தைகள். மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை நாய் போன்ற நாங்கள் தின்னலாமே என்று இயேசுவுக்கே பதில் சொல்லுகிறாள். நாய்க்கு கொடுக்க முடியாது என்று இயேசுவும் எதிர்த்து நின்று பின் அவளுடைய வார்த்தையை கேட்டு பணிந்தார், பிள்ளையை குணமாக்கினார். இப்படி வலி நிறைந்த வாழ்க்கையில்தான் உண்மையான அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்படி ஒவ்வொரு வார்த்தையும் நாம் புரிந்து கொள்ள நாம் தேவனை நன்றாக புரிந்து கொள்கிறோம். அதன்படி நம் விசுவாசமும் வளர்ந்து விடுகிறது. அநேக அனுபவங்கள் அதிக வெளிச்சத்திற்குள் நம்மை நடத்தி விடுகிறது. தேவ வார்த்தைகள் நம்மை வித்தியாசமாக வாழ்க்கையை பார்க்க வைக்கிறது. தைரியத்தோடு, நம்பிக்கையோடு. வார்த்தையினால் உண்டாகிற நம்பிக்கை ஆழமான வாழ்க்கைக்குள் நம்மை அழைத்து போகிறது. வார்த்தை என்று நான் இங்கு சொல்வது புதிய ஏற்பாட்டு வார்த்தைகளைத்தான். முக்கியமாக நாம் தேவனோடு பண்ணியிருக்கிற புதிய உடன்படிக்கையின் வார்த்தைகளைத்தான் நான் முக்கியமாக பேசுகிறேன். 5. இன்றைய கிறிஸ்தவர்களோடோ தற்கால சபைகளோடோ சேர வேண்டாம். இந்த கடினமான முடிவு எதற்கென்றால், அங்கு பரவலாக பரவி இருக்கும் மாய்மாலத்தை நாம் கற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்கே. அவர்களிடமிருந்து நாம் நல்லதை கற்றுக்கொள்வதற்கு முன் அவர்கள் மாய்மாலம் நம்மை எளிதாக பற்றிக்கொள்ளும். மாய்மாலம் ஒரு போதை போல. அதை கற்றுக்கொண்ட பின் அந்த பழக்கம் நம்மை முழுமையாக ஆண்டு கொண்டு விடும். அதிலிருந்து விடுதலாவது என்பது கூடாத காரியம். மேலும் தற்கால சபைகளில் நம்மை முழுமையாக விடுதலையாக்கும் சத்தியம் பிரசங்கிக்கப்படவே இல்லை. பாரம்பரியத்தையும் மத பழக்க வழக்கங்களையும் போதனை என்ற பெயரில் நம்மேல் திணிக்கிறார்கள். ஏசாயா 48:17. சத்தியத்தை கண்டுபிடிக்க தேட வேண்டுமானால் நாம் கிறிஸ்தவர்களை தவிர்ப்பது மிக மிக முக்கியம். 6.
குறிப்பு. பயம். தேவன் நல்லவர்கள் மேலும் தீயவர்கள் மேலும் வாழ்க்கையின் தேவைகள் அனைத்தையும் தருகிறார். இதனால் தீமை செய்கிறவர்கள் தைரியமடைந்து பயப்படாமல் இருக்கிறார்கள். பயம் அவசியம். நாம் அதை தவிர்க்க கூடாது. ஏனெனில் அதுதான் நம்மை சரிப்படுத்துகிற ஆயுதம். தேவனுக்கு பயப்படுவதால் தான் நம் மனம் நன்மையானதை மட்டுமே நாடி அன்பு, தாழ்மை, பொறுமை, நேர்மை, மன்னிப்பு என வளர்கிறது. அவர் வார்த்தையின் மேல் விசுவாசம் என அந்த பயத்தினால் பற்றி கொண்டு நிற்கிறோம். திவ்ய சுவாபத்திற்கு குறைவான எதையும் பயப்படுகிற அவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. மறைவான இந்த பயம் தொலைந்து விட்டால் நாமும் தொலைந்து விடுவோம். சவுல் ஒரு சிறந்த உதாரணம். அவனுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தது, அதனால் ராஜாவாக ஆனான். அழைப்பு இருந்தாலும் அவர் சொன்னபடி மாத்திரம் நடக்க வேண்டும் என்ற பயம் அவனிடம் இல்லை. அதனால் அவன் ஆசீர்வாதமான வாழ்க்கை சாபமாகவே முடிவடைந்து விட்டது. அவனை யாராலும் காப்பாற்ற முடியவில்லை. கனிகளால் தான் ஒரு மரத்தை அறிய முடியும். மத்தேயு 7:17 முதல் 29 வசனம் வரை. பயம் நம்மை பலவீனர்களாகவே பிழைக்க தகுதியற்றவர்களாக ஆக்கி தேவ வசனத்தை அதனால் பற்றி கொண்டு நீதிமானாக தேவனுக்கு முன் மாறுவதே சரியான வழி என நமக்கு காட்டுகிறது. 7. செயல்படும் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை. செயல்படாத வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை அல்ல. அவரை போல பரிசுத்தமாக இருப்பது, அவரை போல அன்பாக இருப்பது என்பது தத்துவ போதனை மட்டுமல்ல, மேலும் அது பிரசங்கிப்பதற்கு மட்டுமல்ல. பவுல், யோவான் போன்ற மனுஷர்களை பாராட்டி உயர்த்தி சிறப்பாக பேசுகிறோமே, நாம் அவர்களை பின்பற்ற வேண்டும் இல்லையா? அவர்களுக்கு அவ்வளவு வெளிச்சத்தை தேவன் தந்தார் என்றால், அவர்கள் வாழ்க்கை பிரகாசமாக அமைய முடியும் என்றால் நமக்கு ஏன் முடியாது? நாம் அனுபவிக்கிற அதே கிருபை, அதே இயேசுவின் ரத்தம், தேவ வசனம், அதே பரிசுத்த ஆவிதான் அவர்களையும் உணர்த்தி தைரியப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி நடத்தி இருக்கிறது. அதனால் அவர்கள் உற்சாகமடைந்து வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாம் அடைய முடியாத விசேஷமான ஏதோ ஒன்று அவர்கள் அடைந்து விடவில்லை. நமக்கு மட்டுமே குறைவுள்ள தோல்வியான வாழ்க்கை. இன்று பரிசுத்த ஆவி தன் வீரியத்தை இழந்து விட்டதா? இல்லையே. அவருடைய பரிசுத்த வாழ்க்கையை நாம் செயல்வடிவில் அடையாவிட்டால் நாம் எதையும் சரியாக கற்கவில்லை என்பதுதான் உண்மை. மெய்யான கிறிஸ்தவர்கள் நாம் இல்லை என்பதை ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். ஆமாம். 8. முறுமுறுப்பு. நம் வாழ்க்கையின் மேல் முழு சுதந்திரத்தையும் அளித்து அதை திட்டமிட பலவித பாடுகள் வழியாக நடத்த தேவனுக்கு நாம் சுதந்திரம் கொடுத்தால் அவர் மகிழ்வார். மாறாக தேவன் நம் வாழ்க்கையை அவர் இஷ்டம் போல திட்டமிட்டு நடத்த நாம் இடம் கொடுக்காவிட்டால் நம்மை அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் நாமோ அவர் நடத்துவது நமக்கு நன்மையாக இருக்கும் பட்சத்தில் அவர் இஷ்டப்படி நடக்க இடம் கொடுப்போம். அவர் நம்மை நடத்த சம்மதிப்போம். அது நமக்கு தீமையாக தெரியும் போது, தொல்லையாக தெரியும் போது, நம் விருப்பத்திற்கு மாறாக நிற்கும் போது முறுமுறுத்து அவரிடமிருந்து நம் வாழ்க்கையை பிடிக்கிக் கொள்கிறோம். தொல்லை கஷ்டங்கள் மூலம் மட்டுமே அவர் நம் விசுவாசத்தை சோதித்து அறிகிறார். நாம் முறுமுறுக்கும் போது அவரால் புறக்கணிக்கப்படுகிறோம். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனை அடித்து எகிப்தியரை நொறுக்கி மீட்ட அதே தேவன் வனாந்திரத்தில் அந்த இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்தவுடன் இவர்களை உடனடியாக அழித்து விட்டார். உடனடியாக. இந்த ஆபத்தை அறியாமல் தேவனை நோக்கி கேள்வி கேட்பது, குற்றம் சொல்வது, முறுமுறுப்பது, சபிப்பது என எளிதாக செய்து விடுகிறோம். எனக்கு ஏன் வலி நிறைந்த பாடுகளை தந்தீர் என புலம்போது நமக்கு சர்வ சாதாரணமாக இருக்கிறது. ஆனால் இது தவறு. மனத்தாழ்மையுடன் அந்த அவஸ்தைகளை பொறுத்து கொண்டு சங்கடத்தை ஏற்றுக்கொள்ளவே மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மை தேவன் அனுமதிக்கிற பாடுகளை ஏற்று சகிப்பதில்தான் இருக்கிறது. தேவன் நல்ல நோக்கத்தில் தான் நம் வாழ்க்கையில் பாடுகளை அனுமதிக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சிட்சிக்கப்படுகிறவனே புத்திரன். சிட்சை இல்லாவிட்டால் நாம் அவருடைய புத்திரர் இல்லை. 9. ஜெபிப்பதால் ஜெயம் வராது. ஜெயம் ஒரு வளர்ச்சியின், ஆவிக்குரிய வளர்ச்சியின் அடையாளம். முதலாவது நாம் விசுவாசிக்க வேண்டும். நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டு உயிர்த்தெழுந்ததில் அவரோடு எழுப்பப்பட்டோம் என வார்த்தை சொல்கிறது. ரோமர் 6:6. இது நாம் காணாத, அனுபவிக்காத ஒன்று. ஒரு அழகிய கற்பனை தான். காணப்படுவது என்னவெனில், நாம் சிலுவையில் அறையப்படவும் இல்லை, எழுப்பப்படவும் இல்லை. பழைய சுவாவங்களோடு தான் இன்னமும் பிழைத்து கொண்டிருக்கிறோம். நாம்
காண்கிற இதை மட்டுமே நம்புவோமானால் நாம் ஏற்கனவே தோற்றுவிட்டோம், விசுவாசிக்கவில்லையே. நாம் என்ன ஜெபித்தாலும் நமக்குள் எந்தவித மாற்றமும் வராது. மாறாக காணப்படாத விஷயத்தை வார்த்தை சொல்கிறபடி நம்பினால் அப்படியே அது நம்மிடம் நிறைவேறிவிடும். அப்போது தேவசாயலின் புது தன்மையில்தான் இருப்போம். பழையன யாவும் ஒழிந்துவிட்டன. காணப்படாத விஷயம் என்று இங்கே சொல்வது, நாம் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டோம், அவருடைய மரணத்தில் இணைந்தோம், அவருடைய உயிர்த்தெழுதலிலும் இணைந்து எழுப்பப்பட்டு தேவசாயலாக மாறிவிட்டோம் என்பது. பழையன யாவும் இப்போது இதனால் ஒழிந்துவிட்டது என்பதே. எதை இப்போது நம்புகிறோம் என்பதே கேள்வி. அதை பொறுத்து நம் தோல்வியோ ஜெயமோ இருக்கும். பழையது அவரோடு சிலுவையில் மரித்ததை நாம் நம்பாவிட்டால் தோல்வியும், நம்பி இருந்தால் ஜெயமும் கிடைக்கும். கிடைக்கிற ஜெயமோ நிரந்தரமானது, கொஞ்ச நேரம் மட்டும் விளங்குவது அல்ல அது. இந்த விசுவாசம் நம் வாழ்க்கையின் தனிப்பட்ட பிரச்சனைகளிலும் தன் வழியிலே சந்தித்து ஜெயத்தை தருகிறது. பொருளாசை, கவலை போன்ற எதையும் அது அமைதிப்படுத்தி விடுகிறது. நாம் இவைகளோடு போராட வேண்டியதே இல்லை. நம் விசுவாசமும் அதை பற்றிய தேவ வசனமும் இவைகளோடு போராடுகிறது. நாம் ஜெயிக்கிறோம். மாம்ச சிந்தை அனைத்தும் கண்டிக்கப்பட்டு புறக்கணிக்கப்படுகிறது. இப்படியாக நாம் ஜெயித்து கிறிஸ்துவின் சாயலை நாம் சுதந்தரித்துக் கொள்கிறோம். என்றென்றும் இது அசையாது, அசைக்க முடியாத வெற்றி இது. 10. நம்மை மட்டுமே நியாயந்திருப்போம். சரியாக நியாயந்திருக்காதவரை எவ்வித ஆவிக்குரிய வளர்ச்சியும் நம்மிடம் உண்டாகாது. பொதுவாக நாம் மற்றவர்களை நியாயந்திருக்கிற அதே அளவில் நம்மை நியாயந்திருப்பது இல்லை. நாம் சந்திக்கிற எந்த பிரச்சனைகளிலும் நம் பகுதி என்னவென்று பார்த்து அதை முதலில் சரி செய்ய வேண்டும். அப்போது அந்த பிரச்சனைகளின் மற்ற பகுதிகள் எல்லாம் தானாக மறைந்து விடுகிறது. நான் முதலாவது தீமையற்றவனாக இருக்க வேண்டும். மற்றவர்கள் எவ்வளவு தீமையானவர்களாக இருக்கிறார்கள் என்பது முக்கியம் இல்லை. சரிப்படுத்த வேண்டியது நான் தான். முதலாவது மனுஷன் நானாகத்தான் இருக்க வேண்டும். ஆமாம், நம்மை நாம் மட்டுமே நியாயந்திருப்போம்.